ஸோ சிம்மராசிக்காரர் படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்காது, ஒரு மாரி நம்ம படிக்காம அடுத்தவங்கள இந்த தடவ கம்ப்ளைண்ட், பிளேமிங் தான் நடக்க போகுது. ஆனா நீங்க படிக்காம அடுத்தவங்கள போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அந்த மிஸ் சொல்லிக் குடுக்காதனால நான் மார்க் எடுக்கலன்னு சொல்லும். டென்ஷன் ஆகாதீங்க. சிம்மராசிக்கார குழந்தைங்கள வீட்ல வச்சுக்கக்கூடிய அம்மா, அப்பாக்கள் தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருந்துருங்க. ஏன்னா அது ஏற்கனவே சிம்மமா, இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, அது மாரி சூடு ஏத்தி விட்ட மாரி, உசுப்பேத்தி விட்ட மாரி உட்கார்ந்துருக்கா, அது அப்படிதான் இருக்கும். கத்துங்க பிள்ளைங்க வீட்ல. கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. கொஞ்சம் பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்ணணும். அது பிள்ளைங்க தப்பு இல்ல. ஏதோ ஒரு கிரகம் இயக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேவையில்லாம பிள்ளைங்க இந்த பக்கம் ஒரு மாரி மென்டலா வீக் ஆகாம இருப்பாங்க. சரியா? அது மட்டும் பார்த்துக்கங்க. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு திட்டாதீங்க சாமிகளா! நெறைய பேருக்கு பிரேக்கப் ஆறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம பேச்சு அப்படி இருக்கும் இந்த தடவ. அதனால உட்கார்ந்து ஆரோக்கியமா அனுசரிச்சு போனீங்கன்னா, இயற்கையாவே நம்மளுக்கு எல்ஓவிக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. ரொமான்ஸுக்கு ஆரைக்கு அப்புறம் என்ன வருதுன்னே தெரியாது. நம்ம வேல வேலைன்னு இருக்கக்கூடிய ஆட்கள். இந்த தடவ கொஞ்சம் அதுக்கெல்லாம் இடம் குடுத்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இல்ல அப்டின்னா வீட்ல டிஷ்யூம் டிஷ்யூம் தான். 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆணவம் எட்டி பார்க்கும். கொஞ்சம் கௌரவம் எட்டி எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாரி சினாரியோ வரும். "அப்படியா? உனக்கு எல்லாம் தெரியுமா? போயிட்டு வாம்பாங்க." அவங்களா வந்து எங்களுக்கு பண்ண முடியல. இந்த தடவ நீங்க கிளம்புங்கன்ற மாரி சில விஷயத்த போட்டு இண்டிகேட் பண்ணுவாங்க. சந்தோஷப்பட்டுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வேல போச்சுன்னா போகாது. நானும் மீனாட்சிட்ட பெரிய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் போட்டிருக்கேன். ஒரு வேள போச்சுன்னா சந்தோஷமா வந்துருங்க. ஏன்னா இத விட ஒரு மிகச்சரியான வாய்ப்புகளும், வசதிகளும் உங்களை நோக்கி கொடுப்பதற்கு குரு தயாராக இருக்கிறார். இந்த 1 மாதம் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. திடீர் இழப்புகள் வராம பார்த்துக் கொள்ளுங்க.